சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான நேரடி மானிய திட்ட பயன்கள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேரடி மானிய திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான பணத்தை மத்திய அரசு பொதுமக்களின் வங்கிகளில் செலுத்தி வருகிறது. இதற்கு பயனாளிகளின் ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு, கேஸ் முகவரியும் அளிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் பெரும்பாலானவர்கள் இதனை பதிவு செய்துள்ள போதும் ஆதார் எண் பதிவின் போது தவறுகள் நடைபெறுவதாகவும் இதன் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் மானியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆதார் அட்டைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். கேஸ் கம்பெனியில் இப்போ எங்களுக்கு லிங்க் ஆகலன்னு சொல்லி அனுப்பலை. இப்போ நேற்றுக்கு போய் கேட்டதுக்கு அவங்க ஐஎஃப்சி நம்பர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பேங்க் புக்கும் அது ஜெராக்ஸும் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் வரல. கேஸும் வரல, எங்களுக்கு ஆதார் அட்டையும் வரல. 2 மாதம் அது எழுதி கொடுத்து எங்களுக்கு ஆதார் அட்டையும் வரல. மார்ச் 31ஆம் தேதிக்கு பின் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்குவது நிறுத்தப்படும் என்றும் அதன் பின் வங்கிகளில் மானியம் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஆதார் மற்றும் வங்கி பதிவை விரைந்து முடிக்க பொதுமக்களுக்கு SMS மற்றும் தொலைபேசி வாயிலாக வலியுறுத்தி வருவதாகவும் எண்ணெய் நிறுவன முகவர்கள் கூறியுள்ளனர்.